வீட்டில் பசங்க கிட்ட எக்கனாமிக் சுச்சுவேஷனை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசணும் ஒரு வயசுக்கு மேலே. எப்போ குழந்தைங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த மணி இந்த ஃபினான்ஸ் பற்றி ஒரு புரிதல் வருதோ, ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறோம், இந்த பொருளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு எப்போ ஒரு ஸ்டேஜுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, எப்போ பசங்க தானே உண்டியலில் சேர்க்கலாம் ஆரம்பிக்கிறோங்க, அந்த டைமில் ஃபேமிலியோட எக்கனாமிக் சுச்சுவேஷனை பற்றி பேச வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு இது அஃபோர்டபிலிட்டி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சிலது ஃபேமிலியில் நார்மலாக இருக்கும், சிலது இருக்காது. நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இதுதான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பசங்க கிட்ட சொல்லி வளர்த்தாதான் அவங்களுக்கு ஒரு பொருளோட வேல்யூ தெரியும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. நீங்கள் 3 வயசு 4 வயசு குழந்தைகிட்ட போய் இந்த பொருளாக நம்மளால வாங்க முடியாது, இது வேணாது, அப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு புரிதல் வந்த பிறகு, ஒரு வயசு வந்த பிறகு நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷனை மொத்தமாக பசங்க கிட்ட உட்கார வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் அவங்களால அந்த சுச்சுவேஷனே புரிஞ்சுக்க முடியும். வீண் செலவு பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு காசோட வேல்யூ என்னன்னு தெரியும், டைமோட வேல்யூ என்னன்னு தெரியும், பேரண்ட்ஸோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஸோ அவங்க இதுல இருந்து மேலே வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபயர் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியில தான் நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ் பசங்க கிட்ட தயவு செஞ்சு உங்களுடைய சுச்சுவேஷனை ஒரு டைம் மேலே பசங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு வளங்க. என் குழந்தை எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், என் குழந்தைய நான் ராஜா மாதிரி வளர்ப்பேன், அவனுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உங்களை என்னைக்குமே பாத்துக்கிற சிச்சுவேஷன் வரவே வராது.